ஒரு கடற்கரையோர கிராமத்தில் கவி எனும் சந்தோஷமான சிறு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுருண்ட முடி, பிரகாசமான கண்கள் மற்றும் அதிசயங்களால் நிரம்பிய இதயம் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் அவன் குளிர்ந்த மணலில் கால்களை வைத்து கடற்கரையில் அமர்ந்து கடல் வாழ்வை பற்றிய கனவுகள் காண்பான். ஒரு உல்லாசமான காலை வேளையில் கவி சில முத்துக்களை திரட்டி கொண்டிருந்த போது தண்ணீரில் ஒன்று மின்னியது. திடீரென்று தண்ணீரில் ஒரு நீல நிற மீன் தங்க நிற இறக்கைகளுடன் தோன்றியது. "வணக்கம், நான் பின்னி, பறக்கும் மீன்" என்று அது விளையாடிக் கொண்டு கூறியது. "நான் உன்னை ஒரு மாயமிகுந்த கடல் பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறேன்" என்று பின்னி கூறியது. கவி தலை அசைக்க மாயமாக அவன் நீருக்குள் சுவாசிக்க துவங்கினான். அவர்கள் இருவரும் கடலுக்கு அடியில் சென்றனர். ஒளிரும் பவளப்பாறைகளுக்கிடையே வண்ணமயமான கடல் செறிவுகள் நடுவே கவி பின்னியுடன் நீந்தினான். அவர்கள் மெல்ல நெடிய புத்திசாலியான துலா எனும் ஆமையை சந்தித்தனர். "இந்த கடல் பெரியதும் அழகானதும் தான். ஆனால் நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு உன் உதவியையும் விரும்புகிறோம்" என்று துலா என்னும் ஆமை கூறியது. அவர்கள் ஒரு பவள மாளிகையை தாண்டி சென்றார்கள். அங்கு கிழவுன் மீன்கள் சின்ன சாகசக்காரர்களைப் போல நடனமாடின. கவி மகிழ்ச்சியில் கைகளை சாய்த்தான். பின் சில சந்தோஷமான டால்பின்கள் பாய்ந்தன. அவர்களில் ஒருவர் டிஸ்சி என்ற டால்பின், "நீலமூடி காடுக்கு யார் சீக்கிரம் போவது என்று பார்ப்போமா?" என குரல் கொடுத்தான். கவி சிரித்து கொண்டே டிஸ்சி மற்றும் பின்னியுடன் சேர்ந்து ஆடிப்பாயும் நீலமூடி செடிகளுக்கிடையே ஓடினான். ஒளிரும் ஜெல்லி மீன்கள் அவர்களுக்காக பாதையை ஒளிரச் செய்தன. ஒரு பாறையின் பின்னால் ஒரு ஆக்டோபஸ் வெளியே வந்தது. கவி சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே வெளியே அழைத்தான். திடீரென்று கடல் கருப்பாக மாறி ஒரு பெரிய வலை மேலிருந்து கீழே விழுந்தது. "ஓ நோ, நம்முடைய சில நண்பர்கள் சிக்கிவிட்டார்கள்" என்று பின்னி கதறினான். கவி விரைவாக மேலே நீந்தி உதவ தயாராகினான். டிஸ்சியின் வலிமையும் துலாவின் புத்திசாலித்தனமும் கொண்டு கவி சிக்கிய ஆமைகள் மற்றும் குதிரை மீன்களை மீட்டான். விடுவிக்கப்பட்ட கடல் உயிர்கள் மகிழ்ச்சியில் நடனமாடின. "நீ உண்மையான கடல் ஹீரோ, கவி" என்று பின்னி பெருமையுடன் கூறினான். கவி அமைதியுடன் கடலுக்கு மேலே தனது கடல் நண்பர்களுக்கு நடுவே மிதந்தான். கடல் அவனுக்கு தாய் மடியை போல் இருந்தது. "நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய நேரம் இது" என்று துலா மென்மையாக சொன்னாள். கவி தனது நண்பர்களை இறுதியாக கட்டிப்பிடித்தான். அதே நேரத்தில் கவி மீண்டும் கடற்கரையில் இருந்தான். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அவன் கையில் ஒளிரும் ஒரு சிப்பி இருந்தது. அவன் அந்த சிப்பிக்குள் பார்த்து சிரித்தான். அதற்குள் பின்னி, துலா மற்றும் டிஸ்சியின் முகம் தெரிந்தன. அந்த நாள் முதல் கவி அந்த கடற்கரை முழுவதையும் சுத்தம் செய்தான். குழந்தைகளுக்கு கடல் உயிர்களை பற்றி சொன்னான் மற்றும் தன்னை நேசித்த கடலை பாதுகாத்தான். ஒரு மரத்தடியின் கீழ் கவி தனது ஆழ்கடல் நண்பர்களை பற்றிய மாயமான கதைகளை குழந்தைகளிடம் சொன்னான். சில நேரங்களில் அவன் இன்னும் அலைகளில் பின்னியின் தங்க மீன் வாலை பார்க்கிறான்.